பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில் 3 நாள் உபவாசம் எஸ்தர் செய்ததை எப்படி செய்தார்கள், நம்ம தன் இனத்தார் யார் என்பதை குறித்து பார்த்தோம். எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று பார்த்தோம். 7 நாள் உபவாசத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். 7 நாள் என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. 7 நாள் என்று சொன்னாலே நமக்கு எரிகோவின் நினைவுகள் வருகிறது. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். ஆனால் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ கதவு அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ளேயும் வரவில்லை, ஒருவரும் வெளியேவும் போக முடியவில்லை என்பதால். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல அநேக தடைகள், அநேக காரியங்களை நம்ம யோசித்து வைத்திருப்போம். நெடுநாளாய் காத்து கொண்டிருப்போம். ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு கதவு நமக்கு அடைப்பட்டது போல அநேக காரியங்கள் நமக்கு தடையாகவே இருந்து கொண்டு இருக்கும். எனவே இந்த யோசுவா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா சொன்னது போல அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோட வார்த்தைக்கு செவி கொடுத்தால் எரிக போன்ற பிரச்சனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். வேதத்தில் நம்ம வாசித்து எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது முழங்கால் யுத்தம் நாம் செய்வோமானால் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எனவே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எனவே அந்த பட்டணம் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வர சொல்லுகிறார். 7 நாள் 6 நாள் அது போல சுற்றி வாருங்கள் பட்டணத்தை. 7ஆவது நாள் என்ன செய்யுங்க, அதிகாலமே எழுந்திருக்கிறாங்க. இந்த பட்டணத்தை 7 முறை சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, முதலாவது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆர்ப்பரிக்க சொல்கிறாரு. இந்த எக்காலம் அந்த இடத்துல நிறைய நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். முதலாவது ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா என்று அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். 7 முறை சுற்றி வருகிறார்கள். ஒரு வார்த்தை கூட அந்த மற்ற 6 நாளும் பேசக்கூடாது என்று யோசுவா சொல்லி வைத்திருப்பான். நான் சொல்லுவேன், அப்பொழுது நீங்கள் சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவங்க அது போலவே செய்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தர் அந்த பட்டணத்தை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். 2வது என்ன பண்றாங்க, அதை எல்லா விதமான அலங்கத்தையும் இடிந்து விழும்படி, அவங்க ஆர்ப்பரித்த உடனே இடிந்து விழும்படி கர்த்தர் செய்கிறார். 3வது என்ன செய்யறாங்க, அதை சுட்டு இருக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். எல்லா காரியங்களையும் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எரிக போன்ற பிரச்சனைகளாக நம்ம இடத்துல அநேக தடைகளாக இருக்கிறதா, குடும்பத்தில் சமாதான குறைவா, பாவ கட்டுகளா, சாப தீடுகளா, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா. நீண்ட நாளாக வேலைக்காக காத்து கொண்டு இருப்போம், ஏதோ ஒரு தடை. ஒரு சொந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்போம், ஏதோ ஒரு தடை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று காத்து கொண்டிருப்போம், ஏதோ ஒரு தடை. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருப்போம், ஏதோ ஒரு தடை. இது போல தடைகளை நீங்க இது போல 7 நாள் உபவாசித்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. திங்கக்கிழமை முதல் நாள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் 6 நாள் வருது. 7ஆவது நாள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தால், ஜனங்கள் இருந்தாங்க, ஆர்ப்பரித்தார்களோ, அது போல ஞாயிற்றுக்கிழமை 7ஆவது நாள் வருகிறது. நீங்க தேவ சபையில உட்காந்து உங்க குடும்பத்தாரோடு, ஆசாரியர் ஊழியர்களோட, தேவ ஜனங்களோட உங்களால தேவ சமூகத்துல சத்தமாய் ஆர்ப்பரித்து உங்களால ஜெயத்தை ஏறெடுக்க முடியும். கர்த்தர் அவங்களை எப்படியெல்லாம் பண்றாரு இல்லைங்களா. ஆர்ப்பரித்தார்கள், ஒப்பு கொடுத்தார், அதை இடிக்கும்படி செய்தார், அடுத்தபடியாக சுட்டெரிக்க செய்தார். எரிகோ போன்ற இருக்க எல்லா தடைகளையும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவானவர் என்ன செய்வாராம், இடிந்து விழும்படி செய்வார். உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார், இடிந்து விழும்படி செய்வார். கடைசியாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் சுட்டெரித்து போடும்படியாக உங்கள் காலின் கீழே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, 7 நாள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் அநேக பிரிவினைகள் இருக்கலாம், சாப கட்டுகள் இருக்கலாம், சமாதான குறைவுகள் இருக்கலாம். எரிக போன்ற எல்லா கோட்டைகளையும் இடித்து தகர்ந்து விழ பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்காக பயப்பட வேண்டும்? அதனை 7 நாள் உபவாசியுங்கள், தேவ சமூகத்தில் உட்காருங்கள், ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர்
தடைகளை இடித்து போட்டு ஒரு வெற்றியை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில கூட தகப்பனே, அநேக பிள்ளைகள் அப்பா ஏசப்பா இது போன்ற எரிக போன்ற பிரச்சனைகள் அடைப்பட்டு இருக்கிற வாசல்களை கர்த்தாவே நிறைய பேர் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் அதை எல்லாவற்றையும் இடித்து சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.